வணக்கம். நான் ஜோதிட ரத்னா ஷாம் பேசுகிறேன். நடிகர் விஜய்க்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய அவமானங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் மேலே சில விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. நான் அரசியல் சார்ந்தவன் அல்ல, அரசியல் பேச விரும்பவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் ஜோதிட ரீதியாக ஒரு மனிதருக்கு, அதாவது ஒரு புகழ்பெற்ற மனிதருக்கு இப்படி நடக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் அலச வந்திருக்கேன். அவருடைய பிறந்த நேரம் நமக்கு தேவையில்லை. ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே போதும். அந்த கிரகங்களை வச்சு தற்பொழுது வானத்தில் எங்கே கிரகங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை நான் சொல்லலை. வன்மையுற்றிய ராவணன் முடி 12 விழுந்ததும் அப்படின்னு ஒரு அருமையான பழைய பாடல் சொல்லுது. அதாவது வன்மையுள்ள ராவணன், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த, பல நாடுகளை கைப்பற்றிய, வரங்களை பெற்ற, மிகுந்த சிவபக்தன் உள்ள ஒரு ராவணன் எப்போ அவனுடைய முடி விழுந்து அவன் தோற்று போனான் அப்படின்னா, அவனுடைய ஜாதகத்தில் 12 குரு இருக்கும் பொழுது வன்மையுற்றிய ராவணன் முடி 12 விழுந்ததும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி ஜாதகத்தில் 12ஆம் இடம் என்பது விரயம், மோட்சம் மற்றும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். அதாவது ஒரு மனிதர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது. 12 குரு வந்தால் அவர் தொலைஞ்சு போயிடணுமா, அவர் காணாமல் போயிடணும், இல்லைன்னா அவருக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், ஹெல்த் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி துன்பங்களை அனுபவிப்பார். ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய கிரகமான குரு ஒருவருடைய ராசிக்கு பின்னால் 12ஆம் வீட்டில் இருந்தால் அந்த வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த குரு அவங்களுக்கு மோட்சஸ்தானம், அதாவது ஒருத்தர் காணாமல் இறந்து மோட்சத்துக்கு போகிறார் இல்லையா, அந்த ஸ்தானத்தை கொண்டு 12 வச்சுருக்காங்க. அயன சயன போகம், அதாவது தூக்கம், படுக்கை 12ஆம் வீட்டில் வச்சுருக்காங்க. ஏன்? அதாவது ஒரு மனிதன் நல்ல ஆக்டிவாக பகல் ஃபுல்லாக இருப்பான், அவன் போய் தூங்குற நேரம், ரெஸ்ட் பிளேஸ், அவன் ஆக்டிவாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடம் தான் 12ஆம் இடம். வன்மையுற்றிய ராவணன் முடி 12 விழுந்ததும்னா ராவணன் மிகப்பெரிய பலசாலி, ஆக்டிவாக இருக்கார், சண்டைக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு 12 குரு வந்தவுடனே அவர் ஆக்சுவலாக காணாமல் போயிருக்கணும், சைலண்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போது 12 வந்த குரு ராவணனை ஸ்ட்ரைட்டாக வீழ்த்துறாரு. அதே போல தான் நடிகர் விஜய்க்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நடிகர் விஜய் கடகராசி, அவருக்கு தற்பொழுது 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறது. குரு எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. மேஷம், சிம்மம் அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு 12 குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அது விமல யோகம்னு ஒரு யோகத்தை கொடுத்து பொருளாதார ரீதியாக மேன்மையை தரும். ஆனால் அவர் ஆட்சி உச்சம்தான் பெறணும். இப்போ விஜய்க்கு கடகராசி 12 குரு. அப்போது அவ்வளோ பெரிய பலசாலியான ராவணனே புராண கதையில் என்ன சொல்கிறாங்க, விழுந்துட்டாரு, அவர் தோத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய அவமான ஸ்தானத்தில் குரு அமர்ந்ததால் விஜய்க்கு அவமானங்கள் கண்டிப்பாக தேடி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ கரூர் பிரச்சனையில் யாரோ ஏதோ நடந்ததுக்கு விஜய் மேலே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் நேரடியாக எதையும் தொடர்பு பெறலை அப்படிங்கிறத நம்ம டிவியில் பார்க்குறோம். ஆனாலும் அவர் பேர் ஏன் வருது, அவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வருது அப்படின்னா, மிதுன ராசியில் குரு அமர்ந்திருக்காரு. விஜய்க்கு கடகராசியிலிருந்து 12ஆம் வீடாக இருக்கிறதுனால தொடர்ந்து பாருங்கள், அவருக்கு இந்த விவாகரத்து வழக்கு இப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கரூர் நடந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கும் காரணம் குரு 12 இருக்கிறது தான். என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சுகபோக குறைவு, தூக்கமின்மை, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் விஜய் சாரை போய் கேட்டு பாருங்கள், அவருக்கு சரியான தூக்கமே இருக்காது. அவர் லக்ஸரியாக வாழ்ந்திருப்பார். இப்போ இந்த 12ஆம் வீட்டில் இருக்கும்போது லக்ஸரிலாம் சுத்தமாக இருந்திருக்காது. உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும், சிறு சிறு பாதிப்புகளில் இருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவருக்கு அழிவை கொடுக்கும், பெரும் பின்னடைவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வன்மையுற்றிய ராவணன் முடி 12 விழுந்ததும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. ராவணன் கர்வத்துடன் சீதையை கவர்ந்து சென்றதும் இறுதியில் ராமபிரான் கைகளால் விழுந்ததும் அவருக்கு குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த காலத்தில்தான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுறாங்க. 12ஆம் இடம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 12 அவமானத்தை தேடித்தரும். 10 தலைகள் உடையவன், அப்போ எவ்வளோ புத்திசாலியாக இருப்பான். அந்த மாதிரி அவனுடைய 10 தலைகளும் மண்ணில் விழுந்தன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மண்ணில் விழுந்தன அப்படின்னா அவனுடைய மொத்தமாக அப்படியே சரிஞ்சு அவன் விழுந்துட்டான். அப்படி ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடிகர் விஜய்க்கு இப்படி ஒரு ஸ்தானம், அவருடைய தசா புத்தி நமக்கு தேவையில்லை. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுங்கிறத பற்றி கவலை தேவையில்லை நம்மளுக்கு. ஒருவருடைய
ஜாதகத்தில் சந்திரனை மையமாக வச்சு மட்டுமே அத்தனையும் எடுக்க முடியும். உங்களுடைய உடம்பில் ஓடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சந்திரனின் ஆட்சி, உச்சம் அல்லது சஞ்சாரம் அல்லது இருப்பிடத்தை வைத்து மட்டுமே ஒருவருடைய பிரமாதமான பலன்களை எடுக்க முடியும்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது. இந்த சேனலை நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் நான் போட போகிறேன். புது சேனல் தான் இது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான பரிகாரம் என்னங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி விஜய் மற்றும் சங்கீதா இவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியதுக்கான காரணம் என்னென்னா, ஒருவேளை விஜய்க்கு 12ல் குரு இல்லைன்னா இந்த பிரச்சனை வெளியவே வந்திருக்காது. இது போன வருஷமே வெடித்து இதுவாகி டிசம்பர் மாதத்துலேயே அவங்க பதிவு பண்ணிட்டாங்களாம். இப்போது குரு வக்கரம்லாம் முடிஞ்சு இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு விஜய்க்கு. இது எப்போ முடிவு பெறும்னா, விஜய்க்கு வரக்கூடிய மே 31 முடிஞ்சு ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லாம் குரு கடகத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்போ அவர் வழக்கில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் உச்சம் பெறுவார். ஸோ அவருக்கு எதிர்த்து போட்ட வழக்குகளில் அவருக்கு வெற்றி கிடைக்கும். அவருக்கு முறைப்படி வரக்கூடிய அவர் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்கும். அப்படிங்கிற மாதிரியான பலன்கள்லாம் அடுத்தடுத்து இருக்குது. ஆனால் இந்த டாபிக் அது இல்லை. ஸோ அவருக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் யாருக்காவது விஜயை தெரியும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் என்னென்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது சிறப்பு. அதே மாதிரி தானம் பண்ணணும். முதியோர்கள், குருமார்கள் அல்லது ஏழை மாணவர்களுக்கு தானம் செய்வது குருவின் எதிர்மறை பலன்களை குறைக்கும். அப்புறம் அரச மர பரிகாரம் ஒன்று இருக்குது. அரச மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபடுவதும் நெய் தீபம் ஏற்றுவதும் சுப பலன்களை தரும். இதுதாங்க. ஸோ ஐயோ விஜய் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, அவர் இவ்வளோ பெரிய உலகமாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் ராசிக்கும் 12ல் குரு வந்தால் உங்களையும் அப்படி தான் பார்ப்பாங்க. என்னுடைய ராசிக்கும் 12ல் குரு வந்தால் என்னையும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ 12ல் குரு வந்தால் இப்போ அவமானம் தான் வந்துருமா அப்படின்னா இல்லை. அவங்க கையிலேருந்து மொத்தமாக காசு போய் அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்னு ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. ஒரு சிலர் மோட்சஸ்தானங்கிறதுனால கோயிலில் போய் நான் தியானம் பண்ணுறேன், சித்தர்கள் வழிபாடு பண்ணுறேன், அதே மாதிரி நான் இந்த விரதம் இருக்கிறேன், அந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள தாங்களே வருத்திப்பாங்க. அது எல்லாமே பரிகாரத்திலே போயிடும். ஸோ அதுக்கான விதி விலக்குகளும் உண்டு. விஜய்க்கான முக்கியமான விஷயங்கள் இப்போ குரு 12ல் இருக்கிறது தான். இது மாற்று கருத்தே கிடையாது. மீண்டும் வேறு ஒரு விஷயங்களில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.